உண்டாவதாக. மகிமையுள்ள தேவன் நம்மை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்களின் நாயகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கத்தையும் தயவையும் சமாதானத்தையும் எங்களுக்கு வைத்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா மீறுதல்களை எங்களுக்கு மன்னித்து எல்லா அக்கிரமத்தை எங்களை விட்டு நீக்கி எங்களை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிற எங்கள் கர்த்தரை நாங்கள் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையிலே ஐஸ்வர்ய சம்பந்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது அன்பு கொண்டு எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற உம்முடைய நல்ல ஆவியானவருக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் எங்களை சுற்றி வந்தாலும் அதற்கு முன்பாக எங்கள் ஜீவனை சுற்றிலும் எங்கள் சரீரத்தை சுற்றிலும் எங்கள் ஆத்துமாவை சுற்றிலும் உடைய கிருபை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜீவன் உமக்குள்ளாக மறைந்திருக்கிறதை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய உம்முடைய வல்லமைக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற உம்முடைய ராஜரீக ஆண்டவரே அபிஷேகத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் இடைக்கட்டுகிற எங்கள் ராஜாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து எங்களை நிலைப்படுத்துகிற எங்களை ஆட்கொள்ளுகிற எங்கள் ராஜாவாகிய கர்த்தரை நாங்கள் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாவே, இந்த காலை வேளையில நீர் எங்களுக்கு பலன் கொடுத்து ஜீவன் கொடுத்து சுகம் கொடுத்து உம்முடைய சமூகத்தில் வரும்படியாய் நீர் பாராட்டி இருக்கிற உம்முடைய அநாதி கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அநாதி தேவனே, உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள், உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லியிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார் என்று சொல்லியிருக்கிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் நீர் எங்களை கைவிடுவதில்லை. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உமக்கு ஜனங்களாக தெரிந்து கொண்டீரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே நல்லவராக வல்லவராக இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கரம்பிட்டு நடத்துகிற எங்கள் தகப்பனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அனுதினமும் எங்களை ஆட்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து எல்லா விதங்களிலேயும் ஆண்டவரே எங்களை நடத்துகிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை நீ நடத்துகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து எங்களை மீட்கொண்டு எங்களை நடத்துகிற அநாதி கிருபையை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இரட்சகருடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். இரட்சகரே, நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபையுள்ளவர், பலப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர், திடப்படுத்துகிறவர். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். உமக்கே சகல மகிமை, கனம், துதி எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுவே வழி என்ற சத்தத்தை எங்கள் காதுகளில் துணிக்க பண்ணி எங்களை நேர்வழியாய் நடத்துகிற அநாதி இரக்கத்திற்காக கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, நீர் எங்களை நினைத்து எங்கள் மீது நீர் கொண்டிருக்கிற உம்முடைய அநாதி சிநேகம் எங்களை கைவிடாதிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் ஜீவனுள்ள தேவனுடைய இயேசு ஜீவனுள்ள தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிப்பது நிச்சயம் என்பதை நாங்கள் அறிந்து இந்த காலவேளை உடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம். இப்பொழுதும் தேவனே, உடைய கொஞ்ச நேரம் கிருபையினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்துகிற அநாதி உங்கள் கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்கும் நன்மைக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே நம் பக்கத்தில் இருந்து, நம்முடைய வலது பக்கத்தில் நேலாக இருந்து, நம்மை சூழ்ந்து கொண்ட அக்கினி மதிலாக இருந்து நடத்துகிறதற்காக நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் அன்பானவர்களே, நாம் கொஞ்சம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு கொஞ்ச நேரம் கிருபை என்று நாம் சிந்தித்தோம். அதை அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த கிருபையை கொஞ்சம் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் நேற்றுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் கொண்டு வர கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காக அடியேன் வாசிக்கிறேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். நல்லா நம்ம கவனிக்கணும். திஸ்பியனாகி எலியாவை குறித்து 2 நாட்களாய் நாம் சிந்தித்திருக்கிறோம். முதல்ல நாம் அவனை குறித்து தெளிவாக அநேக காரியங்களை விளங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். முதல் நாளிலே நாம் கர்த்தருடைய வழி நடத்துதலை பார்த்தோம். நேற்றைய தினத்திலே நாம் கர்த்தர் எங்கே நாம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்யும்படி நம்மை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த வேதத்தில் பார்க்கும்போது 5வது வசனம், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய படைப்பிலே ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம் வெள்ளாண்மை செய்வதற்கு தண்ணீர் மிக அவசியம். ஆற்று தண்ணீரோ கிணற்று தண்ணீரோ ஏரி தண்ணீரோ ஒரு தண்ணீர் அவசியம். அதே போலவே மனிதர்களாகிய நாம் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் மிக மிக அவசியம். எரேமியாவின் வாயினாலே சொல்லப்பட்டபடி தண்ணீர் பணம் கொடுத்து வாங்கி குடிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி இந்த நாட்களில் தண்ணீர் நாம் குடிக்கிறோம். மனிதர்கள் நன்றாக வாழ தட்பவெப்ப நிலை கொண்ட நாடு நம்முடைய இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் தான். மற்ற நாடுகளில் ஏற்ற இறக்கங்கள் அப்படி இப்படி இருக்கும். ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு தட்பவெப்ப நிலையை ஆவிக்குரிய ஜீவியத்திலே வைக்க வேண்டும். எப்படி ஒரு தட்பவெப்ப நிலை இருக்கும்போது அந்த வெள்ளாண்மை செய்வதற்கு பயனுள்ள நிலமாக அது மாறுகிறது, அதாவது பண்படுத்தப்பட்ட நிலமாக.
அதே சமயத்திலே அதற்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு கிணறு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஈசாக்கை குறித்து நாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவன் அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படி என்றால் விதை விதைக்கவும் அது பழுகி பெருக பண்ணவும் நீர் தேவை. ஆகவே ஆபிரகாமின் நாட்களில் வெட்டின துறவுகளை எல்லாம் பெலிஸ்தர்கள் புதைத்து போட்டாலும் ஈசாக்கு சோர்ந்து போகவில்லை. ஒவ்வொரு தடைகள் வரும்போது அவன் போய் அதை விட்டு போய் இன்னொரு துறவை இப்படி துறவுகளை வெட்டி கொண்டு வரும்போது ஒரு துறவை வெட்டுகிறான். அங்கே அவனுக்கு நீர் ஊற்று கிடைக்கிறது. அதற்கு அவன் சொல்லுகிறான், நாம் பழுகி பெருகும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணி இருக்கிறார், இதற்கு ரெக்கபோத் என்று பெயர் வைக்கிறார். இந்த ரெக்கபோத் ஊற்றை கண்டு அவன் வெள்ளாண்மை செய்கிறான். மறுபடியும் அவனுடைய வேலைக்காரர்கள் போய் துறவுகளை வெட்டுகிறார்கள், நீர் ஊற்றை காண்கிறார்கள். அப்படி நிறைய காரியங்கள் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகவே அந்த நீரூற்று ரெக்கபோத் நீரூற்று வந்த பிறகு அவனை பகைத்த, விரோதித்த, எதிர்த்த அந்த பெலிஸ்திய ராஜா, தளபதி எல்லாரும் வந்து நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமேன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய ஜனங்களாகிய நாம் ஒரு வெள்ளாண்மை செய்ய வேண்டும். அந்த வெள்ளாண்மைக்கு பெயர்தான் ஆத்தும ஆதாயம். ஆகவே ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டுமானால் நாம் விதைக்க வேண்டும். விதைத்ததை அப்படியே விட்டுவிடக்கூடாது, அதை நீர் பாய்ச்ச வேண்டும். விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலேயே ஆகும். அதனால் போயிட்டு வயலில் நின்றுக்கிட்டு நான் விதைக்க மாட்டேன், நான் பண்படுத்த மாட்டேன், தேவனால் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகவே நாம் விதைக்கணும், அதை தேவனாலே விளைய பண்ணுவார். இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த எலியா கேரித் ஆற்றங்கரையிலே ஒலித்து கொள்ளுகிறான். அந்த தண்ணீரை குடிக்கிறான். காகங்கள் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுக்கிறது. பசிக்கு அதை சாப்பிடுகிறான், இதை தண்ணீர் குடிக்கிறான். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய படைப்பிலே ஒரு வெளியேற பெற்ற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கும் போதே அந்த தோட்டத்தை சுற்றிலும் அந்த தோட்டத்திலே ஆறுகளை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். 4 ஆறுகளை அவர் உண்டாக்குகிறார். எடுத்தீங்கன்னா படிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10 படிங்க. யாரை எடுத்துக்கிறீங்களா படிங்க சீக்கிரம். எடுக்கலையா? தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி படிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி, அங்கதான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏதேனிலிருந்து ஒரு நதி உண்டாகி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பீதேலாகும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு
கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு எதேக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பெயர். இப்படி 4 ஆறுகளை ஒரு நதியிலிருந்து பிரிக்கிறார். அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி எகிப்து அந்த ஏதோனிலிருந்து வந்த ஒரு நதி. அந்த நதிக்கு பேர் சொல்லல. அந்த ஏதேனிலிருந்து வந்த நதியிலிருந்து 4 ஆறுகளாக அது பிரிகிறது. அந்த 4 ஆறுகளுக்கும் 4 பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நதியிலிருந்து புறப்படுகிற இந்த ஆறுகள் ரொம்ப மகிமையான காரியங்களை காட்டுகிறது. இந்த 4 ஆறுகளுக்கும் 4 விதமான அர்த்தங்கள் உண்டு. ஆகவே இந்த 4 ஆறுகளை நாம் சிந்திக்க போவோமானால் நமக்கு அது நேரம் காணாது. ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படிக்கு இந்த ஆறுகளை வைத்திருக்கிறார். இந்த ஆறுகளிலே தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது இதில் ஒரு ஆற்றை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். எதேக்கேல். அதுக்கு நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு பதிலை கண்டுபிடிச்சுக்கிறேன். எதேக்கேல் அப்படிங்கிறத இதோ கேல் என்று நான் வைத்திருக்கிறேன். எதேக்கேல்ல ஒரு சத்தம் கேட்கும், இதோ கேல். தானியேல் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 4வது வசனத்திலே 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் எதேக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசி தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்கள் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோட கூட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒலித்து கொண்டார். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலன் எல்லாம் போயிற்று. என் உருவம் மாறி வாடி போயிற்று. திடனற்று போனேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தையின் சத்தத்தை நான் கேட்டபோது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனே தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால்
நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். அந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் சத்தத்தின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாவிடத்தில் தரித்திருந்தேன். இப்பொழுதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். இப்படி இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதே கேள் என்கிற ஆற்றண்டையில தானியேலுக்கு ஒரு சத்தம் வருகிறது. இதோ கேள். இதே கேள் ஆற்றண்டையில இருந்தால் கர்த்தர் பேசுவார். இதோ கேள். கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறவைகளை அறிவிக்கும்படியான தரிசனத்தை இந்த 10ஆம் அதிகாரத்திலே தானியேல் காண்கிறார். ஏன் வேற எங்கேயாவது எத்தனையோ ஆறுகள் இருக்கிறது, அந்த ஆற்றுகள் அண்டையிலே ஏன் தானியேல் போகவில்லை? தேவனுடைய நடத்துதல் சரியாக இருக்குமானால் இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்பட்ட ஒரு நதியிலிருந்து பிரிந்த அந்த நதிகளிலிருந்து புறப்பட்ட ஆறுகளிலே ஒரு ஆறுதான் இதே கேள் என்கிற ஆறு. கிருபையாய் தேவன் இந்த காலவேளை நம்மோடு இடைப்படுவாராக. ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன், 2ஆம் ஆற்றுக்கு கீகோன், 3ஆம் ஆற்றுக்கு இதேகேல், 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத். இப்போ தானியேலுக்கு தரிசனம் கிடைத்திருக்கிற ஆறு இதேகேல். அந்த இதேகேல் என்ற ஆற்றண்டையிலே அவன் தேவனுடைய சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து கிடந்தான். அங்கே ஒரு புருஷன் அவனை சந்திக்கிறான். அந்த புருஷன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று தெளிவாக நாம் பார்க்கணும். புருஷன் என்கிற இடத்திலேயும் தூதனானவர் என்கிற இடத்திலேயும் வேதத்திலே இயேசு கிறிஸ்துவை அடையாளமாக காண்பிக்கிறார். சணல் வஸ்திரம் தரித்திருந்தவர் இயேசு. ஆகவே இந்த இயேசுவானவர் கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவங்களை தானியேலுக்கு இதேகேல் ஆற்றண்டையிலே காண்பிக்கிறதை பார்க்க. அதே மாதிரி இந்த எலியாவுக்கு ஆண்டவர் கேரித் ஆற்றண்டையில கொண்டு போய் ஒலித்து கொள்ள வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதேகேல் ஆற்றண்டையில அவன் தரிசனத்தை பார்த்து சத்தம் கேட்கும் போது கூட இருந்தவங்க எல்லாம் பயந்து போய் ஒலித்து கொண்டார். ஆனால் அவன் மாத்திரம் நிற்கிறான். அவனிடத்திலே கர்த்தருடைய தூதனானவர் வந்து தெளிவாக அவரை நடத்துகிறதை பார்க்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்திலே சொல்லியிருக்கு. நாம் எடுத்து அது படித்தால் பிரயோஜனமா இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்களே எடுத்துட்டீங்கன்னா பாருங்க, கர்த்தர் நம்மோட கூட இந்த காலை வேளை இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய வரங்களை குறித்து வேதத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா நீங்க படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே இங்க சொல்றார்.
ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து பண்டிகையின் கடைசி நாளிலே சத்தமிட்டு ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதில் தெளிவாக திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அன்பானவர்களே, இங்கே நதிகள் என்று சொல்லுகிறேன். இந்த காலை வேளையில நம்முடைய இருதயம் 4 அறைகளை கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயமாகிய இந்த ஏதேன் தோட்டம் பண்படுத்தவும் பயன்படுத்தப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த 4 ஆறுகள் பைசோன், கீகோன், இதேக்கேல், ஐப்ரா. நல்லா நம்ம சிந்திக்கணும். இப்போ எனக்கு மனசுல தோன்றதை சொல்றேன். வலது ஆரிக்கல், வலது வென்றிக்கல். நம்முடைய சோத்தாங்கை பக்கம் இருக்கிற பகுதிக்கு மேலே உள்ள அந்த இருதயத்துடைய அறைக்கு வலது ஆரிக்கல், கீழே இருக்கிற பகுதிக்கு வலது வென்றிக்கல், பீச்சாங்கை பக்கம் இருக்கிற பகுதிக்கு மேல் பகுதிக்கு இடது ஆரிக்கல், இடது வென்றிக்கல். இந்த இருதயத்திலே இந்த 4 ஆறுகளும் வந்திருக்க வேண்டும். பைசோன், கீகோன், இதேக்கேல், ஐப்ரா. நல்லா கவனிங்க. இந்த வலது பக்கம் இருக்கிற வலது வென்றிக்கலும் இடது வென்றிக்கலும் கெட்ட இரத்தத்தை வாங்கி அது இடது கை பக்கத்தில் இருக்கிற இடது ஆரிக்கல், இடது வென்றிக்கல்ல அனுப்பி சுத்தம் செய்யப்பட்டு மறுபடியும் நம்முடைய நரம்பு மண்டலம் முழுவதும் செலுத்தப்படுகிறது. அப்போ இந்த இதேக்கேல் என்கிற இடது பக்க ஆரிக்கல்ல இந்த இதேக்கேல் இருக்குமானால் நம்முடைய சத்தம், தேவனுடைய சத்தம் நம்முடைய காதலை கேட்கும். நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், இடது கை கட்ட விரல காதல வையுங்க, சுண்டு விரல அந்த இருதயத்தின் மேல வையுங்கன்னு சொல்லுவேன். சொல்லிட்டு ஜான் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஜான் இறங்கட்டும். இடது காது கேட்கிற அவை அத்தனையும் அது உள்ளத்திலே போய் ஸ்டோர் ஆகுது. இதேக்கு இடது ஆரிக்கல்ல ஸ்டோர் ஆகுது. இடது வென்ட்ரிக்கல் வழியாக நரம்பு மண்டலம் முழுவதும் சென்று நம்முடைய சிறுமூளை பெருமூளையை வேலை செய்ய வைக்கிறது. ஆகவே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு காரியத்தை கேட்டு உள்வாங்குகிறவன் நன்மையை தவிர தீமையை ஒருவனுக்கும் செய்ய மாட்டான். இதுதான் இதேக்கேல் என்கிற ஆற்றின் ரகசியம். என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். எல்லாம் நீங்க கவனிக்கணும். வலது ஆரிக்கலும் வலது வென்றிக்கலும் கெட்ட இரத்தத்தை உள்வாங்குகிற
அது இருதயத்தை வாங்கி அது அங்கிருந்து இடது வென்ட்ரிக்கல், இடது ஆரிக்கல், இடது வென்ட்ரிக்கலுக்குள்ள போன உடனே அது சுத்திகரிக்க தொடங்குகிறது. அது சுத்திகரித்து இடது ஆரிக்கல் வழியாக தமனிகள், சிரைகள் என்கிற நரம்பு மண்டலங்கள் வழியாக சரீரம் முழுவதும் அது கொண்டு போகிறது. 2 ஆரிக்கல், வலது ஆரிக்கல், வலது வென்ட்ரிக்கல் கெட்ட இரத்தத்தை உள்வாங்கி இதேகேல், அதாவது இடது ஆரிக்கலும் இடது வென்ட்ரிக்கலும் இரத்தத்தை சுத்தம் செய்து சரீரம் முழுவதும் கொண்டு போகிறது. ஆகவேதான் இந்த 3வது ஆற்றுக்கு பெயர் இதேகேல். இந்த இதேகேல் என்கிற இடது பக்க ஆரிக்கல்ல இருக்குமானால் இது சுத்தம் செய்து சரிப்படுத்தி ஐபிராத்து என்று சொல்லப்படுகிற இந்த இடது வென்ட்ரிக்கல்ல வழியாக சரீரம் முழுவதும் கொண்டு போகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4 ஆறுகளும் நம்முடைய இருதயத்திலே இருக்குது. என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்தில் இருந்து என்று சொல்லுகிறது. இந்த இதேகேல் என்கிற ஆற்றண்டையிலே தானியேல் உட்கார்ந்த போது அவனுக்கு தரிசனம் கிடைக்கிறது. இன்னைக்கு நிறைய பேரு இடது ஆரிக்கலும் இடது வென்ட்ரிக்கலும் சொல்றத நம்ம கேட்கறதே இல்லை. வலது ஆரிக்கல் சொல்றத, வலது வென்ட்ரிக்கல் சொல்றத கேட்கிறோம். வலது ஆரிக்கல் கெட்ட இரத்தத்தை இருதயத்தில் உள்வாங்குகிறதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தீமை செய்வதையும் துன்மார்க்கமாக வாழ்வதையும் இவையெல்லாம் இருக்கிற இடம்தான் இந்த வலது ஆரிக்கலும் வலது வென்ட்ரிக்கல். ஆனால் இயேசு கிறிஸ்து உள்ள வந்தவுடனே இந்த 4 ஆரிக்கல்ல மாற்றங்கள் ஏற்படுது. நீங்க பார்த்திருப்பீங்களா, பார்த்திருக்க மாட்டீங்களா தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே எனக்கு ஒரு புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. அதுல விஜயனின் இருதயம் என்கிற ஒரு அந்த புக்கு, அந்த புக்கில் ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எப்படி இருக்கிறான், அவன் இருதயம் முழுவதும் இருளாய் இருக்கிறது. சுவிசேஷத்தின் ஒளி அவன் மேலே வந்தவுடனே அந்த இருதயத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடனே இருதயம் சத்தியத்தில் வளரும் போது அந்த இருதயம் ரொம்ப தூய்மையாக பிரகாசமாக இருக்குது. அதே அந்த விஜயனின் இருதயத்தில் அடுத்து பின்மாற்றக்காரன் எப்படி போவான் என்றும் எழுதியிருக்கிறது. அந்த இருதயத்தை சுற்றிலும் சில மிருகங்களையும் சில காரியங்களையும் அதில் பார்க்க முடியும். பன்றியை பார்க்க முடியும், ஆடு பார்க்க முடியும், இப்படி மிருகங்களை அதில் பார்க்க முடியும். அப்படி அந்த புக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படங்களை வரைஞ்சி ஒரு பெரிய டீச்சிங்கை எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. நானும் தேடி பார்க்குறேன், எனக்கு எங்கேயும் கிடைக்கல. அப்படி உங்களுக்கு யாருக்காவது கிடைச்சா எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து வாங்கிக்கிறேன். அந்த இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த நதி, இதேகேல் நதி அண்டையிலே தானியேலுக்கு கர்த்தர் ஒரு பரிபூர்ணமான தரிசனத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த 10, 11, 12 இந்த 3 அதிகாரங்களையும் பார்க்கும்போது ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். 12ஆம் அதிகாரத்திலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலங்கள் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. ரொம்ப முக்கியம். நீங்கள் படிங்க, உங்களுக்கு அது புரியும். ஆகவே இந்த ஆற்றங்கரையில, கேரித் என்கிற ஆற்றங்கரையில எலியா உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த ஆற்று தண்ணீர் வற்றி போக பண்ணுகிறார். ஹலோ, சில நேரங்களில் நமக்கு எல்லா பக்கங்களிலும்
வற்றி போகிற நிலைமைகள் வரணும். எப்பவுமே பண செழிப்பு, பொருளாதார செழிப்பு, எல்லா வருமானங்களின் செழிப்பு இதெல்லாம் இருந்தோம்னா அவைகளை நம்பி அவைகளை விக்கிரகங்கள் ஆக்கிடும். அந்த 6 மாத்திரம் வற்றி போகலை அப்படின்னா எலியா நான் நினைக்கிறேன் காகங்களை ஒரு விக்கிரகமாக பொம்மையாக செய்து ஆற்றங்கள்ல வைத்து கும்பிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் பாருங்க, இந்த ஆற்றை வட்ட வைக்கிறது. சில நேரங்களில் நமக்கு சில பலவீனங்கள் சரீரத்தில் வந்தால், சில போராட்டங்கள் வந்தால், அதை தைரியமாக விசுவாசத்தோடு தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. ஆனால் சிலர் பார்க்கிறோம், எதுக்கெடுத்தாலும் பேய், பிசாசு, சாத்தா இதே சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சரணம் இருக்கு. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே, எந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. ஆஹா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதிக்கணும்னா கூட கர்த்தருடைய உத்தரவு இல்லாமல் வர முடியும். நம்முடைய தலையில் இருக்கிற எல்லா மயிரும் எண்ணப்பட்டிருக்கு. ஆகவே கர்த்தருடைய அனுமதி எல்லாம் நாம் விசேஷமானவர். காட்டு மிருகங்களை காட்டிலும், ஊரும் பிராணிகளை காட்டிலும், பறக்கும் பறவைகளை காட்டிலும், நீர்வாழ் ஜந்துக்களை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை விசேஷமானவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். You believe it or not, you are the fantastic of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய ரொம்ப ஆசீர்வாதமான இந்த தேவன் சதா காலங்கள் நம்முடைய தேவன். நிறைய சாத்தான் பேய் பிசாசு பிசாசு மாதிரி என் தலைமையில வந்து விழுந்தியடான்னு புருஷனை கேட்போம். பிசாச நிந்திக்க கூடாது. வேதம் சொல்லுது சாத்தானை கடிந்து கொள்ளுன்னு சொல்லுது. நம்ம அவனை கூப்பிட்டு தலைமையில ஏற்றுக்கிறோம். மூச்சுக்கு 300 தரம் பிசாசு பிசாசு பிசாசு. என்னம்மா இந்த பிசாசு என்னை விடவே இல்லையா, சோதிக்கிறிய? ஹலோ, இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் பிசாசு பிசாசு பிசாசு. அதை நம்ம அப்படி சொல்லக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தானை கர்த்தர் கடிந்து கொள்ளுவாராக என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா புஸ்தகம் நினைக்கிறேன், உங்களுக்காக நான் எடுக்கிறேன், பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகரியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி,
கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக. இவன் அக்கினியின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்க. கர்த்தர் கடிந்து கொள்ளும். கர்த்தர் கடிந்து கொள்ளுவாராக. நான் ஜெபிக்கும் போது நீங்க பார்த்திருப்பீங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். I rebuke all the evils in the Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் கடிந்து கொள்ளலாம். சில சரீரத்தில் போராட்டங்கள் வரும்போது எல்லாத்தையும் செய்யறவன் பிசாசு தான். அதே சமயத்தில் பைபிள் சொல்லுதே, உங்களுக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்குறது பாவம்னு ஏசாயா 59 படிக்கிறோமே. நம்முடைய சரீரத்தில் பாதிப்புகள் வர்றதுக்கும் நம்முடைய பாவங்கள் கூட அது காரணம் என்று சொல்லுகிறோம். ஆனால் எதுவோ இருக்கட்டும், அது சாத்தானால வரட்டும், சரீரத்திலும் வரட்டும், பாவத்தினால வரட்டும், எது வந்தாலும் அதை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்திலே நாம் கடிந்து கொள்ள வேண்டும். சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் அந்த நுகத்தை சுமக்கிறது நல்லது. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, பண கஷ்டமும் வரக்கூடாது, மன கஷ்டமும் வரக்கூடாது எப்பவும். ஆனால் இது எல்லாம் மேற்கொண்டால்தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். உலகந்தராத சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளும்படி செய்யும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வார் என்று ஏசாயா 26:3 படிக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையில கேரித் ஆற்று தண்ணீர் வற்றி போய்விட்டது என்று எலியா கவலைப்படலை, சங்கடப்படலை, வருத்தப்படலை, துக்கப்படலை. ஏன்னா அவனுக்கு தெரியும், என் ஜபத்தை கேட்டு 3.5 வருஷம் மழை பெய்யாதபடி தடை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்றார். இந்த காகங்களை கொண்டு போஷித்த தேவன், இந்த ஆற்று தண்ணீரை குடிக்க வைத்த தேவன் வேறே ஒரு வழியை எனக்காக திறந்து வைத்து விட்டுதான் இதை அடைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் நிறைய ஊழியத்தில் பார்க்கிறேன், ஒரு சிலர் காணிக்கைகளை கொடுத்து கொண்டு வந்தவங்க நிறுத்திட்டாங்க. ஆனால் கர்த்தர் வெட்கப்படுத்தலை. அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அவமானப்படுத்த மாட்டார். அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் தலைகுனிய வைக்க மாட்டார். நாம் ரட்சிக்கப்பட்ட எங்கேயும் தலைகுனிய மாட்டோம். சில தலைகுனிவுகள் நமக்கு வருதுன்னா அதை நம்மளா பார்த்து ஏற்றிக்கிறது. கிராமத்தில் சொல்லுவாங்க, வேலியில் போகிற ஓனானை எடுத்து மடியில் விட்டுக்கிட்டு கொடாயுதுன்னா அந்த மாதிரி. அது ஒரு முறை சொன்னது கூட யாரோ கூட வருத்தப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டு, நம்மளா சிலதை எடுத்து விட்டுக்கிட்டு சஞ்சலப்பட்டுக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவரேதான் நம்மை நடத்துகிறவர், சந்திக்கிறவர். கர்த்தர் மேல பாரத்தை வைக்க. சிலர் பாரத்தை வைக்கிறாண்டவர்னு சொல்லுவாங்க, ஆனால் வைக்கிறது இல்லை. அப்புறம் ஏறி உட்காந்து மூட்டைய தூக்கி தலைமையில வச்சுக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுக்கிறோம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நம்மை வெட்கப்படுத்தாத, தலையை குனிய விடாத தேவன் ஒரு வாசலை அடைக்கிறார் என்றால் அந்த வாசலை அடைக்கிறதற்கு முன்பாக 7 வாசல்களை
திறந்து வைத்து விட்டு தான் ஒரு வாசலை அடைக்கிறார். உனக்கு எதிராக ஒரு வழியாய் வருகிறது. உன் ஆண்டவர் உன்னோடு இருந்தால் இதேக்கேல் அண்டையில அந்த ஆற்றண்டையில உட்கார்ந்த தண்ணீரை குடித்து, கேரித் ஆற்றங்கள்ல உட்கார்ந்து அந்த தண்ணீரை குடித்து, காகங்கள் கொடுக்கிற அப்பத்தையும் இறைச்சியும் சாப்பிட்டு அந்த கேரித் ஆற்றங்கரை தண்ணீரை குடித்து. எனக்கு நிறைய பேரு கேரித் ஆற்றங்கரை விட்டுறாங்க, டிவியில உட்காந்துக்கிறாங்க. யாராவது பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா? ஆண்டவரே தோத்துறோம் தோத்துறோம், என்னை பேர் சொல்லி கூப்பிடணும். அப்படிதான் ஒரு சிஸ்டர் பேர் சொல்லி கூப்பிட்டாராம். அவங்க சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொண்டு போய் அவருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா கடைசியில் அவங்க வாழ்க்கை பாருங்க தாறுமாறா இருக்கு. நம்ம சபையில ஒரு இடத்துல அவங்க வாழ்க்கையில பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு, நலிவு ஏற்பட்டது. இன்னைக்கு யாராவது கொடுப்பாங்களா? ஆனால் இன்னைக்கு அந்த சகோதரிக்கு அரசாங்கம் கொடுக்கிற அந்த 1000 ரூபாய் ரேஷனு, இதுதான் நிலைமை. நம்ம வாழ்ந்திருக்கும் போது தாழ்ந்திருக்கிறவங்கள நினைக்கணும். இந்த பெருமை, அந்த பெருமை பீத்தலாடக்கூடாது. நாம் மற்றவங்க தாழ்ந்திருக்கும் போது வாழ்ந்திருக்கிறவங்க நினைக்கணும். இந்த எலியா இந்த ஆற்றங்கரையில் உட்கார்ந்து இருக்கிறான். காகங்கள் அப்பத்தை நிறுத்திடுச்சு, தண்ணி ஆற்றுல வற்றி போச்சு. சில நேரங்கள் அப்படிதான். ஏசாயா 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், இந்த 5 அதிகாரங்களும் தனக்குள்ளே இருந்த அந்த வரத்தை வைத்து மாவாட்டி கொண்டிருந்தான். அரைச்ச மாவையே அரைச்சிக்கிட்டு இருக்கிறான். ஏன்? அவனுக்கு உசியா ராஜா அனுகூலமா இருந்தார். 5 முட்டை 50 கொடுத்தார். 5 முட்டை 50 வீட்டுக்கு தேடி போச்சு. ஆனா அப்ப கூட அவன் சொல்லல, என் பிள்ளைகள் இஸ்ரவேல் அடையாள அற்புதங்களா இருப்பாங்கன்னு சொல்லல. இப்ப அந்த உசியா ராஜாவை ஆண்டவர் போட்டு தள்ளுறார். சில காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க விடாம வர்ற காரியங்களை ஆண்டவரே தூக்கி எறிவார். ஏன்னா நம்ம முகத்தை ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கணும். அங்கிருந்து ஒத்தாசை வரணும். வலதுபுறம் இடதுபுறத்தில் இருந்து அல்ல. பூமியில் அங்கே இங்க பார்த்து சிலர் திட்டம் போடுவாங்க. இந்த மாசம் இந்த விசுவாசிகளை காணி கொடுப்பாங்க, இந்த மாசம் இந்த விசுவாசிகளை காணி கொடுப்பாங்க. ஒரு சமயம் அப்படி யோசித்து நான் மானங்கெட்டு மத்தியானத்தில் கோலம் வந்திருக்கிறேன். அணையோட விட்டேன். ஆண்டவரே, I have deepened your presence. I have deepened your words. I have deepened your great miracles. சொன்ன அதோட ஏறக்கட்டின. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க தொடங்கினார். ஆகவே கேரித் ஆற்றங்கரை வற்றி போனாலும், காகங்கள் நின்று போனாலும், கர்த்தர் நமக்கு அனுகூலமான கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். அந்த கதவுகளுக்குள்ளே போக நம்முடைய கண்களை ஏறெடுக்கணும், கர்த்தரை தரிசிக்கணும். இதேக்கேல் ஆற்றண்டையில கர்த்தர் 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரத்தில் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு அந்த ஆற்றங்கரையில் அவன் காத்திருந்தான். இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு போகிற அந்த கிறிஸ்துவின் ஆவியானுடைய நதியில் நாம் முழுகி ஸ்நானம் பண்ணி அப்படியே ஆண்டவருக்கு முன்பாக நீச்சல் ஆழம் போய் அனுபவத்தோடு இருந்தால் 7 வாசல்களை காண கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பார். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய சபையில் ஸ்டீவன் பிரதர் ஐசியூவில் இருக்கிறாரு, வென்டிலேட்டரில் வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முகநூல் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக கேட்கிற நீங்கள்
1 மணி நேரம் அவருக்கு டைம் கொடுத்து அவர் ஆத்ம ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் விடுதலையாகி நம் மத்தியில் வந்து சாட்சியாக நிறுத்தப்படணும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.